நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி, மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 2:27 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:55 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:55 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீரும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவீர்கள். நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயரெடுப்பீர்கள். பயணத்தால் தேக பலன் உண்டாகும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். திடீரென்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்குங்க. கடன்கள் யாவும் படிப்படியாக குறையும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கள் விலகி செல்லும். லாபத்திற்கு குறைவு இருக்காது. செயல்கள் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீரும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். குழப்பம் இல்லாமல் இருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியினை போடும். இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கொடுங்க. முழு ஈடுபாட்டுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடும். வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடுங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீரும். புதிய சொத்து சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். விரயங்கள் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். யோகமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பொருளாதார நிலை சீர்படும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பரணி. என்று அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். தேக நலன் கொஞ்சம் பாதிக்கப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. எதையும் வீண் விரயம் செய்துவிட வேண்டாம். என்று உங்கள் மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். கிருத்திகை. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். இந்த நாள் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். மனதிற்குள் மகிழ்ச்சி கொடுங்க. சில காரியங்கள் நடைபெறவில்லை என்ற எண்ணம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று தன வரவு தாராளமாக வந்து சேரும். வருங்காலம் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். தொழில் வளர்ச்சிக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். இன்று உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உயர்வுகளும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடும். தாமதித்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முழு ஈடுபாட்டுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்களை கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பாராட்டும் புகழும் இன்று ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பயணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ரிஷபராசினியர்கள் நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். எல்லத்தில் பேசி முடிவு காண்பது சிறப்பு. என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார தந்திரங்களை கூட கற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சத்தை பெற்றுக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனசுக்குள் தைரியம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று
எந்த ஒரு விஷயத்தையும் இல்லத்தில் சொல்லுங்கள், முடிவு கிடைக்கும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கருத்திகை. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தாமதித்த பணிகள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். தனபரவும் தாராளமாக இருக்கக்கூடும். முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று நீங்க முழு மனதுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். ரோகிணி. இன்று காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். தொழில் வளர்ச்சிக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். உத்தியோக மாற்றத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும். என்று நல்லவர்கள் நட்பு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். கடன்கள் அடைபடுவதில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு முழு முயற்சிகளை வெற்றி ஏற்படக்கூடும். திறமையாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திருமண பேச்சுக்கள் முடிவாக கொடுங்க. விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். உங்க நல்ல மனசுக்கு நல்லது ஏற்படக்கூடும். பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்தாமல் இருப்பது மிக சிறப்பு. மிதுனம் ராசினியர்கள் இன்று காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். இணைய செய்திகள் இல்லம் வந்து சேரக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்வீர்கள். உங்களுடைய பொது வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் கொடுங்க. உத்தியோக முயற்சி கண்டிப்பாக கைகூடும். பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான சூழல் ஏற்படக்கூடும். சிலரின் நட்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முடிக்க முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். தொழிலை மேம்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்ற உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் என்று விருப்பமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். என்று மாணவர்கள் யாரையும் நம்பி எந்த ஒரு வழியிலும் ஈடுபட வேண்டாம். கல்வியில் மட்டுமே இன்று அக்கறை கொடுக்க வேண்டும். உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று பொது வாழ்க்கையில புகழ் கூடும் நாளாக இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இருந்தாலும் பெரிய தொகையை மட்டும் எளிதில் ஈடுபடுத்த வேண்டாம். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்வர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் காரியங்கள் வெற்றி இருக்கும். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். திருவாதிரை. இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்குங்க. உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் காரியங்களை வெற்றி இருக்கும். பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருப்பது நல்லது. செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். அதனை குறைத்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம். இன்று அடுத்தவருக்கு உதவியாக காணப்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று உங்க மனம் சந்தோஷம் அடையும் நாளாக இருக்க கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று பெரியவர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று சுய ஒழுக்கம் பாதுகாத்திடுவீர்கள். பண வரவும் திருப்திகரமாக இருக்கக்கூடும். உங்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதலாக இன்று பணவரவு இருக்கக்கூடும். இடம் பூமியால் லாபம் ஏற்படக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். பல இடையூறுகளையும் தாண்டி இன்று வெற்றி பெறுவீர்கள். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும்.
என்று பொருள் தேக்கம் எதுவும் ஏற்படாது. சுய தொழில் உங்களுக்கு லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். யாரும் இன்று பகைத்துக் கொள்ள வேண்டாம். சற்று நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. அவசரமாக எந்த ஒரு முடிவிலும் எடுக்க வேண்டாம். போக போக உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். நிம்மதியான வாழ்க்கைக்கு மனம் செல்ல கொடுங்க. சிலரின் நட்பு உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சில நட்புகள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் கூடுமானவரை அவசரப்பட வேண்டாம். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். பெண்கள் இன்று பதட்டப்படாமல் இருப்பது நல்லது. யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. ஆனால் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். காதலில் கொஞ்சம் அமைதியை கடைபிடிங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை கூடும் நாக இருக்கக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் இன்று தேடி வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பூசம். என் மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். துணிந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிகவும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயில்யம். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூட்டும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வீடு மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். என்று நீங்க சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சி ஓரளவு பலிக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நிதி நெருக்கடிகள் எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பழைய பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கட்டுவீர்கள். நல்லதொரு தீர்ப்பு எல்லாவற்றையும் மறக்கக்கூடும். வழக்கு விவகாரங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக மாறக்கூடும். மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடுங்க. பொருளாதார நிலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். செலவுகள் கட்டுக்கடங்கி இருப்பதினால் எதையும் சமாளித்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைகள் ஓரளவு கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். விருப்பங்களையும் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இடம் பூமி விற்பனையால் லாபம் ஏற்படக்கூடும். இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிகவும் சிறப்பை கொடுக்கும். என்று பெண்கள் விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று பெண்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். போக போக எல்லா பிரச்சனையும் சரியாகும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். அதற்கான தீர்வு கிடைக்கும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக சரி செய்து கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களில் நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செல்லப்பட வேண்டும். உடைய நல்ல குணம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். பழைய பிரச்சனைக்கு என்று முடிவு கட்டுவீர்கள். செல்வம் கண்டிப்பாக தேடி வரக்கூடும்.
இன்று விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பூரம் சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதார மேன்மை ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். நெருக்கடியான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வீண் விரயங்கள் மட்டும் செய்துவிட வேண்டாம். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் இன்று சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீரக்கூடுங்க. சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்நாளாக இருக்கக்கூடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நிறைவேறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. அபரிவிதமான வளர்ச்சி இன்று ஏற்படக்கூடும். லாபத்தை இன்று சீர் செய்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை மட்டும் எளிதில் ஈடுபடுத்த வேண்டாம். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாராத உயர்வுகளை பெற முடியுங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நுணுக்கங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். தேவையில்லாத குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கன்னி ராசினியர்கள் இன்று சாதிக்கக்கூடிய வலிமையை பெறுவீர்கள். கடன் பிரச்சனை ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். போக போக உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கூடுங்க. நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்க மனம் சந்தோஷம் அடையக்கூடும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். இன்று பெண்கள் கூட்டு தொழில் லாபம் கிடைக்கக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். இன்று பெண்களுக்கு வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல கொஞ்சம் அமைதி காண்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கல்வி பற்றிய புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். தேர்வில் நல்லதொரு வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவருக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அபரிவிதமான லாபத்தை கண்டிப்பாக பெற முடியும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். என்று செலவுகளை கட்டுப்படுத்தி விடுவது ரொம்ப நல்லது. அஸ்தம் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. செலவுகள் கட்டுக்கடங்கி இருப்பதினால் எதையும் சமாளித்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இடையூறுகளுக்கு பின்னர் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தங்கு தடையின்றி பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு தொழிலில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். பொது வாழ்க்கையில மதிப்பு மரியாதை உயரும். இன்று விட்டு கொடுத்து சென்றால் காரியங்களை வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இறைவன் வழிபாட்டில் உங்களுக்கு அக்கறை ஏற்படக்கூடும். சிந்தனைகளை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். கைமாத்தாக வாங்கிய பணத்தை கண்டிப்பாக கொடுத்து விடுவீர்கள். இன்று நிர்வாக திறமைகள் பளிச்சிடக்கூடும். உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பலப்படக்கூடும். உற்றார் உறவினர்களால் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. என்று சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். அதற்கு அரசு வழியில் உதவியும் கிடைக்கக்கூடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வந்து சேருங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று தேவையற்ற பயணங்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். பெண்களுக்கு இன்று நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உதிரி வருமானங்களும் வரக்கூடுங்க. பெண்கள் வாழ்க்கையை நீங்க அற்புதமாக வாழ்ந்து வெற்றி பெறுவீர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. காதல் நீங்க விட்டு கொடுப்பதும் கண்டிப்பாக முன்னேறி செல்வதும் கண்கூடாக பார்க்க முடியும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள்.
வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு என்று எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும் என்று படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு அப்படியே சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று சுமூகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். பணத்தை நீங்க செலவிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு என்று யாரையும் பதட்டம் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுவாதி. இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உதிரி வருமானங்களும் வந்து சேரக்கூடுங்க. வேகம் வகையில் இன்று காரியங்கள் இருக்கக்கூடும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நல்ல பலன் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு பெரிய முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சுலபமாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். விசாகம். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். இடம் பூமி வாங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். வேலை பலுவும் குறைந்துவிடக் கொடுங்க. வீணான பயணங்களை தவிர்க்க பாருங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று அனைவருக்கும் வேண்டியவற்றை செய்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். அனைவரும் விரும்பும் விதத்தில் வாழ்க்கை நடைபெற கொடுங்க. உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. எதிரிகள் இன்று தவிடுபடி ஆகக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உடன் இருப்பவரையும் அனுசரித்து செல்லுங்கள். புதிய வேலைகள் தேடுவதற்கான சூழல் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடும். வெகு விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இந்த அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பகை உணர்வு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனோ தைரியம் உண்டாகும். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ளாமல் இருக்க பாருங்கள். காதலை விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இந்த முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்மறை எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். எதை செய்தாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். கூட்டு தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் நீங்க சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை. உதிரி வருமானங்கள் வரக்கூடும். இடம் பூமி வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் இன்று ஏற்படக்கூடும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கக்கூடும். கூடுதல் லாபம் ஏற்படக்கூடும். என்று நீங்க எதிலும் முன்னேறி வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தனுசு.
தனுசு ராசினியர்கள் இன்று மன அமைதி கண்டிப்பாக கூடும். இன்னல்கள் தீர்வதற்கு இறைவன் வழிபாட்டினை நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கூடுதல் லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். இறைவன் வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படக்கூடுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் பணிபுரிவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. எதிலும் வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகமுடனும் செயல்படுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். அதேபோல் வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. பெண்கள் இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காதலில் மட்டுமே குழப்பமும் நெருக்கடியும் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். புரிந்து கொண்டு செயல்பட்டால் காதலில் வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கண்டிப்பாக மாணவர்களுக்கு எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்னல்கள் தீர்வதற்கு இறைவன் வழிபாட்டினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருக்கக்கூடுங்க. என்று உங்க மனசுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. போராட்டம் நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிலவில் உள்ள பணம் கூட வரக்கூடுங்க. எதிர்காலம் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம் நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எதிலும் லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். வழக்குகளை வெற்றி கிட்டுங்க. கொடுக்கல் வாங்கல்களை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். லாபமும் சீராக வந்து கொண்டிருக்கும். பொருள் தேக்கம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். இன்று கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது கண்டிப்பாக சிறப்பை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள் இந்த நுட்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். தேவையற்ற விரோதங்கள் யாரிடமும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். இன்னல்கள் தீர்வதற்கு இறை வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். வேகத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையாக செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் அசதி சோர்வு போன்றவற்றால் எந்த ஒரு காரியத்தையும் சரிவர செய்து முடிக்க முடியாமல் இருக்குங்க. குறைஞ்சது மன நிம்மதியை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டத்தையும் தேடிக்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே உண்டாகக்கூடிய வாக்குவாதங்களால் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மாற்று மதத்தினர் உங்களுக்கு கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்லுவதே சிறப்பு. காதலை நீங்க இல்லத்தில் சொல்லி அதற்கான தீர்வு காண வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். கல்வியில ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தேர்வுக்காக கொஞ்சம் கடுமையாக உழையுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று பதட்டம் வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. திருவோணம். மன நிம்மதி குறைமுடியான வேலையில் ஈடுபட வேண்டாம். செய்யும் காரியங்களை நீங்க யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க பாருங்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சுலபமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முடிந்த அளவு யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. கெடுபிடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தாரிடம் கலந்து பேசி முடிவெடுப்பீர்கள். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவியில் கிடைக்கும். போட்டி பொறாமைகள் அதிகரிக்குங்க. என்று மிகவும் நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடுங்க. கும்பம் ராசினியர்கள். நீண்ட நாள் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நீங்க அற்புதமாக வழிநடத்திக் கொள்வீர்கள். பெரியவர்கள் ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்வழியை கொடுக்கும். உடன் பிறப்புகள் வகையில் கூட உதவிகள் கிடைக்க கொடுங்க. வீடு மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்ற எண்ணம் இருக்கும். அலுவலக பணிகள் எல்லாம் துரிதமாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். குடும்பத்தினர்கள் உங்கள் தொழில் முயற்சிக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். மாற்று இனத்தவரின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. தேவையற்ற பழிச்சொல் ஏற்படக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவு ஏற்படக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். வியாபார நோக்குடன் நின்று நீங்க செயல்படுவீர்கள். பெண்கள் விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அபரிவிதமான லாபத்தை பெறுவீர்கள். சுலபமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு என்ற அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வியில கூட சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு தெரிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று மாற்று இனத்தவரின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தினர்கள் உங்கள் முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பார்கள். கெடுபிடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வழக்குகளை வெற்றி ஏற்படக்கூடும். சதயம். போட்டி பொறாமைகள் விலகி செல்லக்கூடுங்க. என்று முடிவுள்ள தெளிவு ஏற்படக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. எதிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். வழக்குகளை வெற்றி கிடைக்கும். நல்லவைகள் நடக்க கொடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். போராட்டாத்தி. இனிமையாக பேசி இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். முக்கிய முடிவுல மிக தெளிவாக எடுப்பீர்கள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும். தொழில் மாற்றங்கள் என்று ஏற்படக்கூடும். மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பொருள் தேக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதனை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விற்க முடியும். பார்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று சிக்கல்கள் எல்லாம் ஓரளவு சரிக்கட்டி விடும் நாளாக இருக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். வீண் விவாதங்களை நீங்க தவிர்ப்பது நல்லது.
வழக்குகளை கண்டிப்பாக வெற்றி கிட்டும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவன நடைமுறையை இன்று பின்பற்றுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தொழில இன்று மிகவும் மந்தமான சூழல் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. பொருள் தேக்கம் இன்று கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். நடப்பவைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. தெளிவாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தாராள தனவரவும் இன்று ஏற்படக்கூடும். கடனை அடைப்பதற்கான முயற்சியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மலை பிரதேசங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதேபோல் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் விட்டு கொடுத்து சென்றால் காரியங்கள் வெற்றி இருக்கும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோக முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் இன்று உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். காதல மட்டும் தெளிவடைய வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். அதற்கான நல்லதொரு தீர்வு கிடைக்கும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு நினைத்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. உத்தியோக முயற்சி கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். பயணங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நட்பின் மூலம் நீங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வெட்டி கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். கவன நடைமுறை என்று நீங்க பின்பற்றுவீர்கள். உத்திரட்டாத்தி. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாராளமாக தனவரவும் வரக்கூடுங்க. வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவாக கூடும். முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். திறமைகளால் உங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியும். ரேவதி. திருமண முயற்சிகள் கை கொடுக்குங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். இடையூறுகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.